இன்றைக்கி அப்படியே போய் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சீரியல் வாங்கலான்னு போயிருந்தேன். லிடிலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த சீரியல் புதுசாக வந்திருக்கு. ஹை ப்ரோட்டீன் ஹூப்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் என்ன செக் பண்ணிகிட்ருக்கேன்னா சுகர் லெவல் தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். நான் எடுத்த சீரியலோட சுகர் லெவல் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் இந்த சீரியல்ஸ்லலாம் பார்க்குற சுகர் லெவலை பார்த்தோன்னா எனக்கு அப்படியே வந்துட்டு என்னடா இது இவ்வளோவா ஆட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஓவராக சுகர் கொடுக்க அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதெல்லாம் ரொம்ப அதிகமாகிறதுக்கு இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு காரணம் சுகரும் ஒரு ரீசன். ஆனால் அது என்ன மாதிரி ஆட் ஆகுதுங்கிறது இருக்குது. நம்ம டெய்லி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு சீரியலோ ஏதோ ஒன்று ப்ரொவைட் பண்ணுறப்போ அந்த இதில் சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும். அதே சமயத்தில் அவங்க வந்துட்டு வேறு அந்த ஒரு நாளில் அது மட்டும் சாப்பிட மாட்டாங்கல்ல, சுகர் போட்டு வேறு எல்லாமே சாப்பிடுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம மைண்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குற ஃபுட்டை ப்ராப்பராக கொடுக்கணும். இது கேலரி கவுண்ட் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஆனால் வந்துட்டு சுகர் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறது குழந்தைங்களுக்கு நல்லது. இது ஒரு நல்ல சீரியல் தான். பட் இதுலேயும் எனக்கு பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் தெரிந்தது மல்டிக்ரெயின்லேயும். இப்போ புதுசாக அந்த ஹை ப்ரோட்டீனை தவிர மற்ற எல்லாத்துலேயும் சுகர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊரில் வந்து கெல்லாக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சிட்ருப்பாங்க. இங்கே மட்டும் இந்த சீரியல்ஸ்க்கு மட்டுமே இவ்வளோ பெரிய ரேக் இருக்குது. இதில் நான் வந்து அந்த ஹை ப்ரோட்டீன் மட்டும்தான் எடுத்தேன். அதோட சுகர் லெவல் நான் கடைசியாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸு. இதுலேயே வந்துட்டு சுகர் அதிகமாக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. இது சொல்லவே தேவையில்லை. இதில் எல்லாம் சாக்லேட் ஃபில்லிங் இருக்கும். அது ஸ்நாக்காக வந்து 1, 2 கொடுக்கறது ஓகே. இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு இது கண்டிப்பாக வந்துட்டு வேலைக்காகாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நானும் இந்த தப்பை பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ ரொம்ப கான்ஷியஸாக இருந்துகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிடில் பிராண்டதே தான் அந்த கிடச்சிது ஹை ப்ரோட்டீன் இது. அது கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. நான் வாங்கினேன் இதில் இந்த ஹை ப்ரோட்டீன் ஹூப்ஸ் கரெக்டாக இதான் வந்து இதில் வந்து 7.4 கிராம் ப்ரோட்டீன்ஸும் கடைசியாக வந்துட்டு 1.9 அதுதான் லோயஸ்ட்டு சுகர் அது மட்டும்தான் அதில் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.